அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம புரோட்டாவுக்கு சூப்பரான கொத்துக்கறி சால்னா தான் பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெரிய கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மசிகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக சில்லி சிக்கன் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோழிக்கறியை அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் கோழியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கறி மசாலா ஒரு 4 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறி மசாலாலேயே மிளகுத்தூள் இருக்கும், இருந்தாலும் கோழி ஆனால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். தயிர் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுக்கலாம். மசாலாலாம் நல்லா வேகட்டும். நல்லா மசாலா ஸ்மெல் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்ததாக 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு கோழியானம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பரோட்டாவுக்கு சூப்பரான கொத்துக்கறி சால்னா இப்போது ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.